இந்த 2 ஐட்டம் போதும். காலை உணவில் இதை செய்யுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காலை நேரத்தில் இட்லி, பொங்கல், வடை, பூரி, நெய் ரோஸ்ட், சிக்கன், மட்டன், மீன் என இறைச்சி வகைகளை விளாசி தள்ளுகின்றனர். இதுவும் தவறானது. ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான காலை உணவுதான் அந்த நாள் முழுவதும் தேவையான ஆற்றலை தருகிறது. அடுத்த 4 அல்லது 5 மணி நேரத்திற்கு வயிறு நிறைந்த உணர்வையும் அது அளிக்கிறது. காலை உணவில் நார்ச்சத்து, புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டும். நமது வழக்கமான காலை உணவு வகைகளில் சர்க்கரையும் சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்துக்களுக்குமே அதிகமாக உள்ளன. எனவே நாம் நமது ஒரு நாளை சத்தான காலை உணவுடன் தொடங்குவது மிகவும் நல்லது. அதற்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் பற்றி தெளிவாக அறிய வேண்டும். சத்தான காலை உணவுகள் குறித்து இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். முட்டைகள். நமது காலை உணவில் முட்டைகள் இருப்பது சிறந்தது. ஏனெனில் முட்டையில் புரதம் நிறைந்துள்ளது. இது வயிறு நிரம்பிய உணர்வை நமக்கு தருகிறது. காலை உணவாக முட்டைகளை சாப்பிட்டவர்கள் தானியங்கள் சாப்பிட்டவர்களை விட குறைவான பசியை உணர்ந்ததாக ஆய்வுகள் கூறுகிறது. காலையில் முட்டை சாப்பிட்ட பிறகு மதிய உணவில் குறைவான கலோரிகளை உட்கொள்வதால் உடல் எடையை குறைக்கவும் இவை உதவுகின்றன. கிரேக்க தயிர். சாதாரண தயிரை விட கிரேக்க தயிர் என்பது கெட்டியாகவும் அதிக புரதச்சத்து நிறைந்ததாகவும் இருக்கும். இதில் நீர்ச்சத்து இல்லாமல் கிரீமியாக காணப்படும். 150 கிராம் கிரேக்க தயிரில் சுமார் 15 கிராம் புரதம் உள்ளது. இதில் கலோரிகளும் கணிசமாக குறைவாக இருக்கும். கால்சியம், வைட்டமின் B12 மற்றும் துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் இதில் உள்ளன. கிரேக்க தயிருடன் திராட்சை அல்லது கொட்டைகளை சேர்ப்பது அதை இன்னும் ஆரோக்கியமாக மாற்றுகிறது. காஃபி. காஃபியில் உள்ள கஃபைன் நம்மை விழிப்புடன் வைத்திருப்பதோடு மனசெயல் திறனையும் மேம்படுத்துகிறது. மேலும் இது உடலுக்கு நன்மை அளிக்கும் பல ஆன்டி ஆக்சிடென்ட்களையும் கொண்டுள்ளது. இருப்பினும் இதை சர்க்கரை இல்லாமல் அல்லது குறைந்த சர்க்கரையுடனோ அருந்துவது சிறந்தது. கஃபைன் உட்கொள்வதை ஒரு நாளைக்கு 400 மில்லிகிராம் என வரையறுத்து அளவாக வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் அதிக அளவில் காஃபி குடிக்கக்கூடாது. ஓட்ஸ். ஓட்ஸில் பீட்டா குளுக்கான் எனப்படும் நார்ச்சத்து உள்ளது. இது கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவை குறைக்கிறது. இது செரிமானம் ஆவதற்கு நேரம் எடுத்துக் கொள்வதால் நண்பகல் வரை அடிக்கடி பசி ஏற்படுவதை தடுக்கிறது. ஓட்ஸை பாலுடன் சேர்த்து தயாரிக்கலாம் அல்லது பழங்கள் மற்றும் பாதாம், முந்திரி சேர்த்தும் சாப்பிடலாம். ஓட்ஸ் நல்ல ஆரோக்கியமான உணவாக இருப்பதால் தினமும் உட்கொள்ளலாம். சியா விதைகள். சியா விதைகள் நார்ச்சத்தின் சிறந்த மூலமாகும். 28 கிராம் சியான் விதைகளில் சுமார் 10 கிராம் நார்ச்சத்து உள்ளது. இந்த நார்ச்சத்து வயிற்றில் நீரை உறிஞ்சி உப்பி நம்மை நீண்ட நேரம் வரை வயிறு நிறைந்ததாக உணர வைக்கிறது. சியா விதைகளை தயிர் அல்லது ஸ்மூத்திகளில் கலந்து எளிதாக சாப்பிடலாம். இப்படி காலை உணவை நாம் வகைப்படுத்தி உட்கொண்டால் காலை உணவு உடலுக்கு சிறந்த ஆரோக்கியம் தரும் உணவாக அமையும்.